1 பாட் வெத்த குழம்பு சாதம் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இங்கே நான் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இது சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுக்கோங்க. ஒரு 5 சின்ன வெங்காயத்தை சும்மா ஃபைன் ஷாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட நான் இன்றைக்கி கொஞ்சம் சுண்டைக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் மணத்தக்காளி சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம், எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி இன்றைக்கி நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை நனைச்சி கரைச்சி அது கூட சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள், பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, இது கூடவே ஒரு 2லேருந்து 2.25 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்க்குறது வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. ஒரு சின்ன துண்டு வெல்லமும் சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா பதிஞ்சு வரப்போது ஊற வச்ச அரிசி, நான் இன்றைக்கி 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 1 கப் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். நான் அதையும் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. ஸோ இப்போ எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால குக்கரை மூடி ஒரு 4 விசிலுக்கு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக சாதம் ரெடி ஆகிடும். நீங்கள் உங்களுக்கு உதிராக வேணும்னா தண்ணி கம்மி பண்ணிக்கோ, கூழாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகம் வச்சுக்கோங்க. எனக்கு இது பர்ஃபெக்டாக இருக்குது. ஒருவேளை ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா ஒரு 1/2 to 1 கிளாஸ் ஹாட் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு இன்றைக்கி கரெக்ட் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமான வெத்த குழம்புக்கு இன்றைக்கி நான் பைத்தம்பருப்பு போட்டு சவ் கேரட் கூட்டு பண்ணியிருக்கேன். அவ்வளோ டேஸ்ட் காம்பினேஷன், இது ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. கூடவே அப்பளம், இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு நான் இன்றைக்கி என்னோடய லஞ்ச் முடிச்சிட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்றதை தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.